Hello everyone, welcome back to my channel My Life Next Door. டைட்டில்லே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ எதை பற்றின்னு. இங்கே மிஷிகன் தமிழ் சங்கமில் ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு தீபாவளிக்காக. ரொம்ப லேட்டான ஈவெண்ட் தான், இந்த 2 வீக்ஸ் கழிச்சு நடக்குது. நேற்று தான் நடந்தது. ஸோ அந்த ஈவெண்ட்டில் நாங்கள் வந்துட்டு ஆன் ஸ்டேஜில் நான் ஹரிஷ் ராகவேந்திரா சிங்கர் கூட நான் பாடினேன். ஸோ நாங்கள் ரிஹர்ஸ் பண்ணது, ஆன் ஸ்டேஜில் பாடினது, அதை நான் உங்கள்கிட்ட காட்டணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் பெருசாக ஒன்றும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படின்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். நான் அதனால தான் என்னால் 2 வீக்ஸ் வீடியோஸ் போட முடியல. கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளமும் இருந்துச்சு. இருந்தாலும் நான் வந்து ப்ராக்டிஸ் 2 வீக்ஸாக போனேன். இந்த வின்டர் டைமில் வாய்ஸை காப்பாற்றி வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நான் நிறைய ஹோம் ரெமெடிஸ்லாம் ட்ரை பண்ணி எப்படியோ அந்த ஈவெண்ட்டில் பாடி ஆகணுமேனு நான் எல்லாம் ட்ரை பண்ணி எப்படியோ நான் கான்ஃபிடெண்ட்டாக பாடிட்டேன் ஆன் ஸ்டேஜில். அதை நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி நான் ஸ்டேஜில் டூயட் நான் வந்து பாடுறேன். அதுவும் ஒரு ஃபேமஸான சிங்கர் கூட. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த ஹாப்பினஸ் உங்ககிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஹோப் நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க என் கூட சேர்ந்துன்னு. என்ன மாதிரி பாடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் ஆன் ஸ்டேஜில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பாடுறேன் அவர் கூட. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸ்கூல் காலேஜ்லேருந்தே எனக்கு சிங்கிங்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்போவுமே பாடிட்டே இருப்பேன். ரிஹர்சல் டைம்லலாம் என்னால் பாடவே முடியல சுத்தமாக. ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. இருந்தாலுமே என்னை மோட்டிவேட் பண்ணாங்க என்னோடய குரூப் மேட்ஸ் எல்லாருமே. யாரும் இங்கே ஜட்ஜ் பண்ண போகிறது கிடையாது, ஜாலியாக பாடிட்டு வாங்க, நம்ம ஊர் பீப்புள் தான் பார்க்க போகிறாங்க, அதனால ஆடியன்ஸ் நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணதுனால தான் நான் ஆன் ஸ்டேஜில் போய் பாடினேன். எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது, அங்கங்கே ஸ்ருதி போயிடுமோ இல்லை திடீர்னு வாய்ஸ் கிராக் ஆகிடுமோன்னு. பட் இருந்தாலும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவர் ஹரிஷ் கூட மோட்டிவேட் பண்ணார். நீங்கள் பாடுங்க, உங்களை யாரும் வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க, நான் இருக்கேன் உங்கள் கூட அப்படின்னு சொன்னார். ஸோ நான் கான்ஃபிடெண்ட்டாக பாடிட்டேன் எப்படியோ. பெத்தெடுத்த ரஞ்சிதம் ஊருக்குன்னே வாழு நன்று அப்பனுக்கு சம்மதம். எந்த இடம் வழிகண்டாலும் கண்ணு தானே காலங்கும். கண்ணு போல எங்களுக்கு காவலாடி வரணும். ஆள போறா தமிழ உலகம் எல்லாமே, வெற்றி மக வழிதான் இனிமே எல்லாமே. என்ன யாருன்னு இந்த நாட்டுக்கே அவ சொன்னானே, வாயில்லா மாட்டுக்கும் அடநீதிய அவன் தந்தானே. சொல்லி சொல்லி சரித்திரத்தில் பேர் போரிப்பான், நெஞ்சில் அள்ளி காத்தில் நம்ம தேன் தமிழ் தெளிப்பான். இன்னும் உலக வேட தங்க தமிழ பாட பச்சை தமிழ் உச்சி புகழ் ஏசி தமிழண்டா என்னாலும் சொன்னாலே திமிரேறும். காத்தோடு கலந்தாலும் அதுதான் அடையாளம். இது இடைவெளி குறைகிற லரணம், இது சரணம். இனி இரவுகளின் ஒரு நரகம், இளமையின் அதிசயம். பாதி அட சேர்ந்து உண்டா
ஆடியன்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க நாங்கள் பாடுறது. நாங்கள் என்ன தப்பு பண்ணாலும் அதை பெருசாக பொருட்படுத்தாமல் அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நல்ல ஒரு ஈவெண்ட்டாக முடிஞ்சுது. இன்னும் நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏதாவது சிங்கிங் இந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு செலெக்ஷன் ரவுண்டு மாதிரி வச்சாங்க. 2 வீடியோஸ் பாடி சென்ட் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோஸ் வந்து ஆட் பண்ணுறேன் என்னோடய செலெக்ஷன் வீடியோ. அந்த இளவயதில் ஆற்றங்கரை மணலில் காலடி தடம் பதித்தோம், யார் அளித்தார் நந்தவன கரையில் நட்டு வைத்த செடியில் முட்டு வைத்த முதற் பூவை யார் பறித்தார், காதலர் தீண்டாத பூக்களில் தேனில்லை, இடைவெளி தாண்டாதே என் வசம் நான் இல்லை, தொட தொட மலர்ந்ததின்ன பூவே சுட சுட நனைந்ததின்ன, பார்வைகள் புதிது ஸ்பரிசங்கள் புதிது, நரம்புகள் பின்ன பின்ன நடுக்கம் என்ன. நம்ம யூடியூப் ஃபேமிலியோட என்னோடய வாய்ஸை ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், பாய்.